இன்னைக்கு கடலூர்ல தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது திரு அன்புமணி அவர்கள் பேசியிருக்கிறார். கடலூர் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கிறவருக்கு ஓட்டு போடணும். நாங்களும் அதை கேட்கிறோம். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வசிக்கின்ற அறிவிச்சல் அசோகருக்கு ஓட்டு போடுங்க. எங்கோ இருந்து வந்து எங்கே நின்று வென்று சென்று விடுவார்கள். ஆனால் நம்முடைய வேட்பாளர் இந்த பகுதியிலே வசிப்பார், உங்களை சந்திப்பார், உங்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தருவார். ஆகவே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டதை போல உள்ளூர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க, வெற்றி பெற செய்யுங்க. அடிக்கடி பேசிட்டே இருக்கார். நீட் தேர்வு நீட் தேர்வுன்னு சொல்லிட்டே இருக்கார் திரு அன்புமணி அவர்கள். நீட் தேர்வை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா, அதை அமல்படுத்தது பாரதிய ஜனதா. அவனோட தான் நீங்க கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க, அவனோட போய் கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க. ஆக இவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் சாதகமா அமைய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அப்போதெல்லாம் போய் அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சுக்குவாங்க. மக்களை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. ஆனா நேரத்திற்கு நேரம் வேறுபட்ட கருத்தை மாறி மாறி பேசி அவர்கள் பதவிக்கு வர வேண்டும். அதுதான் ஓட்டு போட்ட மக்களை பற்றி சிந்திப்பது கிடையாது. அவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட கட்சி தலைவர் தான் அவர். நம்ம ஊர்ல தலைவராக இருந்தார், அதையும் அவர் பிடிக்கிட்டார். யார் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அண்ணன் மணி அவர் இருந்தார், அண்ணன் மணி இருந்தார், அவருடைய பதவியும் அவர் வாங்கிட்டார். நான் கூட நினைச்சேன் நம்ம ஊர்ல நாம பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு மரியாதைக்கு மணியண்ணன் வந்து அங்க பாட்டாளி தலைவராக இருக்காரு, பரவாயில்ல 2 கட்சியிலும் இருக்கு நினைச்சோம். அந்த பதவியும் அவர் எடுத்துக்கிட்டார். ஆக மக்களுக்கு எல்லாம் நன்மை செய்யற கட்சி அதிமுக கட்சி ஒண்ணுதான் மக்களுக்கு நன்மை செய்யற கட்சி. இன்னொரு திரு ஸ்டாலின் எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி பேசுவாரு, கட்சி பத்தி பேசுவாரு. ஆனா இவருடைய ஆட்சியில் என்ன செஞ்சுன்னு எங்கேயும் பேசுறது இல்லை. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் இருக்காங்க. முதலமைச்சர் என்ன சொல்ல வேணும், நான் என்னென்ன செஞ்சிருக்கிறேன், இனி என்னென்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. செஞ்சதையும் சொல்றதில்ல, செய்ய போறதையும் சொல்றதில்ல. அப்புறம் ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் திமுகவுக்கு? சிந்திச்சு பாருங்க. அப்படி இல்ல, அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சி 2011 2021 வரைக்கும் என்னென்ன திட்டங்களை இந்த மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு கொண்டு வந்தோம் என்று பட்டியலிட்டு நான் பேசுகிறேன். திமுகவால் சொல்ல முடியுமா? முடியாது. அங்க இருந்தா தானே சொல்ல முடியும், செஞ்சிருந்தா தானே சொல்ல முடியும்.